Daily. Taste the Daily. மதுரையில் சாலையோர புதர் பற்றி எரிந்ததால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருப்பாலை ஈபி காலனி அருகே இரவு நேரத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. புதர்கள் பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தால் சாலைகளில் புகை அதிக அளவில் பரவியதால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மதுரை மாநகரில் குப்பை கழிவுகள் மற்றும் புதர்களில் அடிக்கடி தீ விபத்து ஏற்பட்டு வருவதாகவும் விடியா ஸ்டாலின் அரசு எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டப்படுகிறது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே சாலையில் நின்று கொண்டிருந்த அரசு பேருந்து மீது லாரி மோதிய விபத்தில் ஓட்டுநர் படுகாயமடைந்தார். சேத்தியாத்தோப்பிலிருந்து சிதம்பரம் நோக்கி சென்ற அரசு பேருந்து உடையூர் கிராமத்தில் நின்று கொண்டிருந்தது. அப்போது பின்னால் லோடு ஏற்றிக் கொண்டு வந்த லாரி எதிர்பாராமல் அரசு பேருந்தின் பின்பக்கமாக மோதியதில் லாரி ஓட்டுநர் படுகாயமடைந்தார். விபத்து நடந்த பகுதியில் விபத்து தடுப்பு கட்டமைப்புகள் ஏற்படுத்தாததால் இதுபோன்ற விபத்துக்கள் நடைபெறுவதாக விடியா ஸ்டாலின் அரசின் போக்குவரத்து அதிகாரிகளை பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையை ஊட்டிய பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் மெயினருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. இன்று விடுமுறை தினம் என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குற்றால அருவிக்கு வந்து குளிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர்.